தளபதி விஜய் அவர்களுடைய பூவே உனக்காக படம் பெரிய அளவு ஹிட் ஆனதோட அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் அந்த டயத்துல உருவாகி இருந்தது. அதுல ஒருத்தவங்க தான் சங்கீதா அவர்கள். சென்னை பிலிம் சிட்டியில ஷூட்டிங்ல இருந்த தளபதி விஜய் அவர்களை பாக்குறதுக்காக அவருடைய ஃபேன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, சங்கீதா அவர்கள் தான். அவரை பாக்குறதுக்காகனே லண்டன்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருந்தாங்க. சங்கீதா அவர்கள் ஸ்ரீலங்காவில ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பொண்ணா இருந்தாங்க. அதோட அவங்க யூகேல செட்டில் ஆயிருந்தாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்ல 2 பேரும் பேசிக்கிட்டதோட விஜய்க்கு சங்கீதாவை பிடிச்சிருந்ததுனால அந்த டயத்துல அவருடைய வீட்டுக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதோட விஜயோடைய பேரண்ட்ஸையும் மீட் பண்ணியிருந்தாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் திரும்பவும் சங்கீதாவை வீட்டுக்கு அழைச்சு பேசியிருந்தாரு. அப்போதான் விஜயோடைய அம்மாவும் அப்பாவும் சங்கீதா கிட்ட விஜய திருமணம் செஞ்சுக்க விருப்பமானு சொல்லி கேட்டிருந்தப்ப 2 பேருமே சம்மதம் தெரிவிச்சதுனால சந்திரசேகர் அவர்களும் சோபா அவர்களும் திருமணத்தை பத்தி பேசுறதுக்காக சங்கீதாவுடைய பெற்றோர்களை பாக்குறதுக்காக லண்டன் கிளம்புனாங்க. அவங்களுமே திருமணத்துக்கு சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் 1999 ஆகஸ்ட் 25 2 பேருக்கு திருமணம் நடந்தது. விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்டியன், அதே நேரத்துல சங்கீதா அவர்கள் ஒரு ஹிந்து. அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்து முறைப்படி திருமணம் சென்னையில நடைபெற்றது. இவங்களுடைய குழந்தை 2000லயும் 2வது குழந்தை 2005லயும் பிறந்தது. விஜய் அவர்களோட சேர்ந்து இவங்க குழந்தைங்களும் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, வேட்டைக்காரன் படத்திலையும் அதுக்கப்புறம் தெரி படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. இல்லாத கடையில யாருக்கு அங்கிள் டீ ஆகுது?